ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எடிட் பண்ணி போட முடியல சில காரணங்களுக்காக. அதனால் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இப்போ எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எந்திரிச்சது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஆனாலும் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் சமையல் வேலை, டிஃபன் வேலை எல்லாமே முடிச்சு ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் செடியெல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ எந்த செடியில் மொட்டு வச்சுருக்கு, பூ வச்சுருக்கு எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிச்சனில் இருக்க மீதி ஒர்க்கை பார்க்க ஆரம்பிப்பேன். இன்றைக்கி லஞ்ச் மெனுவும் சரி டிஃபனும் ரொம்ப சிம்பிளானதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணல. நான் என்னென்ன பண்ணேன்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். சாம்பார் செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கும் சரி மத்தியானம் லஞ்சுக்கும் சூட் ஆகுற மாதிரி செஞ்சுருவேன். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோயாபீன்ஸ். பையனுக்கு சப்பாத்திக்கு சோயாபீன்ஸ் வச்சு கொடுத்தேன். ஸோ ஹஸ்பண்டுக்கு அந்த சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பீக்கங்காய் கொஞ்சம் போல் வதக்கல் மாதிரி செஞ்சுட்டேன். இந்த பொங்கலுக்கு நம்ம சாம்பார் சூடாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆறுனா கூட. ஆனால் பொங்கல் சூடாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் குட்டி ஹாட் பாக்ஸில் போட்டு எனக்கு தேவையானது அளவு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து வைக்கிறப்போ நம்ம சாப்பிட்றப்போ ஆறி போகாமல் இருக்கும். நமக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுட சூப்பராக இருக்கும். ஸோ சாம்பாரும் சரி இந்த மாதிரி பொங்கலும் இருக்குது. இதெல்லாம் எடுத்து வச்சு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30. கிச்சனில் கொஞ்சம் நீட் பண்ணதுக்கப்புறம் ஹால்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக வேலை இருக்காது. ஏன்னா கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். அங்கங்கே ரிமோட் இருக்கும், அப்புறம் டீ குடித்த கிளாஸ் இருக்கும். அதை மட்டும் எடுத்துட்டோன்னா ஹால் நீட்டாயிரும். ஹாலில் மெயினாக அந்த குஷன்லாம் நம்ம போட்டிருக்கப்போ தான் அது அங்கங்கே அப்படியே கீழே கிடக்கும், மேலே கிடக்கும். அதெல்லாம் நீட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குஷன் எதுவுமே இல்லாதனால நமக்கு ரிமோட் மட்டும் எடுத்து வச்சிட்டாலே போதும், வேலை நீட்டாக முடிஞ்சிடும். பார்க்குறக்கும் நமக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் படித்தாங்கன்னா கீழே அந்த டீப்பாயிலே மடித்து வச்சுருவாங்க. ஸோ அதனால் நியூஸ் பேப்பர் அங்கங்கே கலைஞ்சி இருக்காமல் இருக்கப்போ நமக்கு டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். ஸோ ரிமோட் எல்லாம் ஒரு இடத்துல வச்சதுக்கப்புறம் கிச்சன்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் படிக்கிற அந்த ரூமை பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் டைம்னால அங்கங்கே அப்படியே போட்டுட்டு அவசர அவசரமாக அப்படி கிளம்பி போயிருக்கான். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நீட் பண்ணிட்டோன்னா இந்த ரூம் நீட்டாயிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பெட்டையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டாலே நமக்கு நல்லா பார்க்குறதுக்கு அந்த ரூமே நீட்டாக இருக்கும். ஸோ மற்ற நேரத்துலலாம் பெட்ஷீட் மடிச்சவே அது நம்ம எல்லாம் சொல்ல முடியும். எக்ஸாம் டயத்தில் கொஞ்சம் பிஸியாக அவங்களே படிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த வேலையை நான் பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸஸ்லாம் ட்ரை வேஸ்ட் எடுக்கிறதுக்குன்னே எங்களுக்கு இங்கே வருவாங்க. ஸோ அதுக்காக ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். மத்தியானம் எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் பொரியல் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு பண்ணணும். இப்போது எப்போயுமே நம்ம காலையில் டைம் ஆயிடுச்சுன்றப்போ எல்லாத்துக்கும் ஒரே டயத்தில் நம்ம காய் செஞ்சு வேலையை முடிச்சிருவோம்னு நினச்சோம்னா நம்ம நிறைய காய் செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ நமக்கு நிறைய டைம் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ டக்குன்னு டயத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு ஆளுக்கு மட்டும் தேவையான காய் மட்டும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ நான் கிச்சனில் வேலை கட் பண்ணுறது பண்ணுறதுக்கிட்டு இருக்கப்பயே மாவு அரைச்சி வச்சுட்டேன். ஸோ அரைக்கிற வேலை சைட் பை சைடு அது வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் மாவு அரைக்கிற வேலை முடிஞ்சாலே வேலை ஃபுல் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் குளிச்சு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் இங்கே ஒரு பேக்கில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே குளிர்காலத்தில் கொஞ்சம் நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா அந்த லெதர் பேக்கோ சரி ஸ்கூல் பேக்ஸ்லாம் ஒரு மாதிரி ஈரத்தோடு வச்சுட்டாங்கன்னா அப்படியே ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆயிடும். மழையில் நனைஞ்சிடுச்சு போல். ஸோ அந்த ஈரத்தோட வச்சுருந்துருக்காங்க. அது ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ தண்ணியில் முக்கிட்டு கொஞ்சம் ஊறட்டும், அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலான்றதுக்காக ஊற வச்சுட்டேன். ஸோ இது ஒரு மத்தியானத்துக்கு மேலே தான் வாஷ் பண்ணி போடணும். ஸோ ஈவினிங் டயத்தில் மேலே போட்டோம்னா அது பாட்டு காஞ்சிரும். இன்னும் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அது காயறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்கூல் போகிறதுக்கு. ஸோ அது ஊறினதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மிளகா வத்தல் காலியாகிடுச்சு, அந்த அரைச்ச அந்த பவுட்ரு. ஸோ அது நல்லா வெயில் இருக்கப்பே நம்ம காய வச்சு எடுத்து நல்லா ஏர் டைட்டாக கவர் வச்சுட்டு நம்ம அந்த கண்டெய்னர் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்போ மழை காலத்தில் கூட நம்ம தேவைப்படுறப்போ டக்குன்னு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக ஃபுல்லாக வெயிலில் நான் நல்லா அந்த மிளகா காய வச்சு எடுத்து வச்சுக்கலான்னு சொல்கிறதுக்காக ஃபுல்லாக காய வச்சு துணியெல்லாம் மிஷினில் போட்டது ரெடியாக இருந்துச்சு. அதை காய போட்டுட்டேன். ஸோ இப்போ காலையிலன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது. ஸோ இந்த வெயிலில் நல்லா மிளகா காய போட்டுட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி அந்த விதையை தாங்க அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மண்ணில் இது பண்ணி விட்டு நல்லா ஃபுல்லாக வந்துருந்துச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் பையனுக்கு சப்பாத்திக்கு செஞ்சது போக மிச்சம் அந்த சோயாபீன்ஸில் கொஞ்சம் நல்லா மிக்சர்லாம் போட்டால் ஒரு சாட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் டயத்தில் அந்த துணியெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. அதெல்லாம் மடித்து வச்சதுக்கப்புறம் இந்த மிளகா இப்போ நல்லா கையில் நம்ம மடக்கி பார்த்தா நல்லா அப்படியே மாதிரி சவுண்டு கேட்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா காய வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு மழை காலத்தில் கூட வெயில் இல்லாத டயத்தில் நம்ம மிளகா பொடி அரைக்கணும்னா டக்குன்னு நம்ம
வந்து நம்ம மிஷினில் கொடுத்து வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஃபுல் வந்து அந்த சவுண்டு கேட்குது பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து காய வச்சதை ஃபுல்லாக டப்பா ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே வரப்பே அந்த நல்லா பேகெல்லாம் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சு அதை வந்து மொட்டை மாடியில் போய் வந்து காயப்பட்டணும். ஸோ இப்போ பால்கனிலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வெயில் இருக்கிற இடத்துல ரோஸ் எல்லாம் வச்சா நமக்கு அது ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்கு பதிலாக அந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த பூ வந்து நம்ம நல்லா வெயில் படுற இடத்துல வச்சோம்னா நல்லா சூப்பராக வந்து பூக்குதுங்க. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறப்போ நமக்கு நல்லா வந்து அப்படியே ஃபுல் பூ வந்து அப்படியே பூத்து அப்படியே குலுங்குற மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஈவினிங் டயத்தில் நல்லா எல்லா செடிக்கும் வந்து தண்ணி ஊற்றி விடுறேன். ஃபுல்லாக எல்லா தண்ணியும் வந்து ஃபுல் மேலே வந்து நல்லா அந்த மணத்தக்காளி மேலெலாம் வந்து தெளித்து விடுற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸாக ஊற்றுறோம்னா அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி வந்து செடி வந்து சாஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.